அப்படி ஒரு பாவம் வந்துட்டாதான் ஜென்ம ஆனந்தமா இருக்கும். அப்பொழுதுதான் ஜென்ம சாபல்யமாகும். அந்த மாதிரி ஆடி 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 தலைக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு நிற்க மாட்டார். சார்வமருக்கு நிறுத்தணும்னு தோணவே இல்லை. நிஜமாவே தான் நிறுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஒரு தடவை ஆட ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த ஆனந்த முக்கியம், அந்த ஆனந்த ராசம், அந்த பகவன் நாம சங்கில பிடித்து பிடிச்சு ஆடுற ஆட அந்த உடம்புல இருக்க ஒவ்வொரு நாடு நம்ம இன்னும் ஆடினா நல்லா இருக்குமே ஏங்கும். நிஜமாவே சரியா சொல்லணும்னா எவ்வளவு வயசுல ஒரு சரீரத்துக்காக ஒரு ஏங்கும். அந்த மாதிரி ஒரு பல கோடி மடங்கு போட்டுக்கோங்க. அப்படி ஒரு நாடி நடந்தெல்லாம் துடிக்கும் இந்த ராச நடனத்துக்கு, அந்த ஆச்சார அனுகிரகத்துக்கு, இந்த ஆச்சாரனோட சேர்ந்த ஒரு ஆட்டத்துக்கு ஒவ்வொரு நாடி நரம்பும் ஒவ்வொரு மயிர்காலும் நிஜமாவே. அப்பொழுதுதான் இந்த சரீரமே பரம பவித்திரமாகிற வரைக்கும் சரீரத்துல நான்றது இருக்கு, என்னுடையதுன்னு இருக்கு. எல்லாரும் தனக்காக ஏங்கணும் இருக்கு. தனக்காக ஏங்கணும்னு சும்மா வரது ஒரு வெறுப்பு வர்றது, தன்னுடைய இல்லைன்னு சொல்லிடும். ஆனா எப்ப இந்த குருவுக்காக ஒரு ஏக்கம் வந்து உச்சங்கள்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு மயிர்காலம் துடிக்கிறதும் நிஜமாவே, அப்பொழுதுதான் இந்த சரீரமானது பகவானுடைய அதீனத்துக்கு போகிறது. அது வரைக்கும் ஸ்வயாதீனத்துல இருக்கு, தன்னுடைய கட்டுப்பாடுல இருக்கு. எப்ப குரு கிருபைக்காக இயங்குறதோ அப்போது தானாவே பகவானுடைய சாநித்தியத்துக்குள்ள அது நுழையாது. அந்த மாதிரி ஒரு ஆடணும் நடக்கிற ஆடி 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 ஒரு சிதியிலே இந்த சார்வபௌமர் மூர்ச்சியாய் அப்படி விழுந்தார். சைத்தன்ய மகாபிரபு அழகா உட்கார்ந்தார். தன்னுடைய திருவடியை கொண்டு போய் அப்படி வச்சுட்டார். 1000 கோடி ஜென்மாவுடைய பாவம் நாசமாயிடும். வேற என்ன வேணும்? பணம் சுகமா சம்பாதிக்க யார் வேண்டான்னு சொல்லல. என்ன சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லல. நன்னா தூங்குவ வேண்டான்னு சொல்ல. விதவிதமா ஆடை ஆபரணங்களை பூஷணம் பண்ணிக்கோங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா குரு கிருதியின் நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் மறந்துடாதுன்னு எல்லா பெரியவாளும் கதற. அத்தனை பெரியவாளும் அத்தனை பேரும் இது ஒண்ணுதான் கதறாது, வேற ஒன்றும் கதறவில்லை. தன்னுடைய திருவடியை கொண்டு வச்சுட்டார். நித்யானந்தர் முதற்கொண்டு கூடவே இருக்கிறவாள் கூட இப்படி ஒரு பரமபாக்கியமான ஒரு விசேஷம் கிடைக்கல, இவருக்கு கிடைச்சு கொடுக்கணும். அந்த சித்தமான பாவம். கொஞ்ச நேரம் கழிச்சு மூர்த்தி தெளிஞ்சு எழுந்தார். சார்வபௌம பட்டாச்சாரியர் கோபியாவே விழுந்தார், கோபியாவே எழுந்தார். கிருஷ்ண சைத்தன்யனுடைய சரணகமலங்களை கட்டின்றார். கதறி கதறி அழுதார். பிரபோ, இந்த சம்சாரத்துல விழுந்து கடந்த ஜீவனை தூக்குவதற்கு எவ்வளவு தூரம் நீ சமர்ப்பகிறீர் பிரபோ. இந்த கருணை என்னால தாங்க முடியலையே. இந்த கருணையை தாங்கும்படியான ஒரு பலத்தை இந்த சரீரத்துக்கும் மனத்துக்கும் தாங்கப்படும். ஏன்னு கேட்டா இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த கருணையை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேன். போதும்னு தோண மாட்டேங்குது. இது பஞ்சகரணை ரொம்ப விசேஷமா, ரொம்ப சர்வசிரேஷ்டமா இருக்கு, மகோன்னதமா இருக்கு. வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாது. ஆனாலும் பிரபு இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. போதும்னு தோணலை. ஏன்னா இந்த ஜீவன் இவ்வளவு நாள் வரட்டு தத்துவங்கள்லையும் தேவையில்லாத விஷயங்கள்லையும் நேரத்தை வீணாக்கிடுது. பிரபு அனுகிரகம் பண்ணும் செஞ்சு கேட்கிற இந்த ஜீவனுக்கு சுத்தமான பிரேமையை கொடுக்கும். அனிர்வசனீயமான ஒரு பிரேமை. அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம். பேசவே முடியாதபடியா எல்லாவற்றையும் மறக்கும்படியான சுத்தமான ஒரு பிரேமையை கொடுத்துருங்கோ பிரபு. அந்த பிரேமைக்கு அதிபதியா இருக்க கிருஷ்ணனும் ராதிகாவுடைய தரிசனம் கிடைக்கணும் பிரபு. வேற யாரு? பிரேமைன்ற வார்த்தை சொல்லியாச்சுன்னா ராதா கிருஷ்ணன் தானே, வேற யாருக்கு? அந்த ராதிகா இல்லைன்னா கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணன் இல்லைன்னா நம்முடைய ராதியும் இல்லை. எங்காவது பிரேமைன்னு சொன்னா சீதையும் ராமனையுமா சொல்றோம்? சத்தியமா இல்லை. நிச்சயமா நல்ல பிரேமம் இருந்தா, ஆனாலும் லோகத்தை உத்தாரணம் பண்ணும்படியான ஒரு பிரேமர் ராதியுடையது, கிருஷ்ணனுடையது தான். அந்த ராதே கிருஷ்ணான்ற இந்த ஒரு பிரேம தத்துவம் மட்டும் லோகத்துல பிரகடனமாக வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப வரட்டுத்தனமா இருக்கும். பக்தி கூட ஏதோ இருக்குன்னு தோணுமே ஒழிய ஒரு சுகம் சத்தியமா இருந்திருக்காங்க. நிஜமாவே இந்த ராதிகா கிருஷ்ணன் ஒரு யுகல தத்துவத்தை நம்முடைய பெரியவா நமக்கு சொல்லிட்டு போனாலோ இல்லையோ தப்பிச்சோம். இல்லைன்னு சொன்னா தாசிய பக்தி, வாத்சல்ய பக்தி, சத்திய பக்தி, பயபக்தி, துவேஷ பக்தின்னு சொல்லி அவனுக்கு அடிமையாயிருன்னு சொல்லுவார். இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சகாவாயிருன்னு சொல்லுவான். இல்லைன்னு சொன்னா அவனை நீ குழந்தையா ஏற்றுக்கோன்னு சொல்லுவான். இல்லைன்னா அவனிடத்துல பயப்படுடுன்னு சொல்லுவான். இல்லைன்னு சொன்னா அவனை வெறுத்துடு, இவ்வளவுதான் பக்தின்னு சொல்லிட்டு போயிடுவான். இது எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ ஒரு மூலையில ஒரு எல்லை வந்துடுற, ஒரு கோடு வந்துடுறது. ஆனா அந்த பிரேமை எல்லையெல்லாம் கடந்தது. இந்த எல்லை கடந்த ஒரு பிரேமையே பகவான் ராதிகா மட்டும் இல்லைன்னா பகவானால லோகத்தை நிரூபணமும் பண்ணிருக்கவே முடியாது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ராதிகா. நிஜமாவே ராதிகாவுடைய திருவடி கமலங்கள்ல ஒரு ஜென்மாவாவது அபாடான்னு இருக்கும். ஒரு ஜென்மாவாவது யாரும் வேண்டாம். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், பந்து வேண்டாம், பணம் வேண்டாம்,
பெரிய சரீர அழகு வேண்டாம், பெரிய பாண்டித்யம் வேண்டாம், பெரியதான ஒரு விசாரம் வேண்டாம், ராமாயண பாகவத மகாபாரத விஷயங்கள் தெரிய வேண்டாம். எப்படியோ இருக்கட்டும், சரீரம் ரோகத்தோட இருக்கட்டும், ஆரோக்கியத்தோட இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், குரூபமா இருக்கட்டும், ராதிகாவுடைய திருவடியில ஒரு ஜென்மாவாவது கொண்டு போட்டது. ஒரு ஜென்மா அவ திருவடியில போட்டுன்னா அப்புறம் எல்லா ஜென்மா நீங்க கோபி தான். அதை மாத்துறதுக்கு கிருஷ்ணகே கூட இருக்கிறது கிடையாது. பிரேமஸ்வரூபிணி, பிரேமஸ்வரூபிணி இந்த ராதிகா ஒருத்தி தான் பிரேமைய கொடுக்கக்கூடிய சக்தி படைக்கும். அதனால சார்வபௌமர் பிரார்த்தனை, பிரபோ அந்த ராதையுடைய கிருஷ்ணனுடையதான யுகல தத்துவமான ஒரு தரிசனம் அடியனுக்கு வேணும்னு கேட்குது. கதறி அழுதா. என்ன ஆயுசு போயின்றிருக்கு பிரபோ, போயின்றிருக்கு. ஒவ்வொரு நாளும் எதையோ பார்த்து என்னமோ நடக்குது. பக்தி கூட கல்பிதமா போயிடுச்சு, கற்பனையா போயிடுச்சு. தயவு செய்து உன்னதமான அத்தியாச்சரியமான வார்த்தைகளால வர்ணிக்க முடியாததான ராதிகா கிருஷ்ண தரிசனம் அடியனுக்கு கிடைக்கணும்னு கதறி நான் சார்வபௌமர். இதெல்லாம் எனக்கு போதும், எல்லாத்தையும் நான் அர்ப்பணம் பண்றேன் பிரபோ. என்னுடைய பல கோடி ஜென்மாவுடைய எல்லாத்தையும் சேர்த்து உங்க திருப்படியில போடு, இத்தனைக்கும் சேர்க்கணும். ஒரே ஒரு விஷயம் கேட்க, ராதிகா கிருஷ்ண யுகல தத்துவ ரகசியம், அந்த யுகல தரிசனம் கிடைச்சுடுத்தினா போதும்னு சொல்லி அந்த தரிசனத்துக்காக இவர் எங்க உடனே சைத்தன்ய மகாபிரபு எடுத்து தூக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணினார். அந்த ஆலிங்கனம் பண்ணினதுதான் சார்வபௌமருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒண்ணுமே தெரியல. உலகத்துல தன் ரூபம் தெரியறது, எதிர்க்க சைத்தன்ய மகாபிரபு ரூபம் தெரியுது. அந்த ரூபத்திலேயே ராதையும் தெரிஞ்சால், கிருஷ்ணனும் தெரிஞ்சால். ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்ததான ஒரு ரூபம் தான் சைத்தன்ய மகாபிரபு. அதை பெருக்க தெரிய மாட்டேன். பிரேமை செய்கின்றவனும் பிரேமை செய்யப்படுகின்றவன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ரூபம் சைத்தன்ய மகாபிரபு. அதிரூப சௌந்தரியமான ஒரு ராஜு, அதிவேக சாமளமான ஒரு பிச்சாபை, அவ்வளவு அழகா இரண்டரை கலந்து கிடக்கிற பிரிக்க முடியாத ஒரு தத்துவம். அனிர்வசனியும் பிரேமஸ்வரூபம். பார்த்து 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 மாடல சார்வபௌம பட்டாச்சு. அவர் ஜன்மா சாரல்யமாயிடுச்சு. கண்கள்ல ஆனந்தபாடு. அவர் என்ன பார்க்கிறார், ஏன் அழறார், என்ன அனுபவிக்கிறாரு யாருக்குமே புரியல. சைத்தன்ய மகாபிரபு சிரிக்கிறார். சார்வபௌமர் பார்த்து 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 பிரபு போதும், இந்த மகோன்னதமான ஒரு தரிசனம் என் சதயத்துல ஜென்ம ஜன்மாத்திரத்துக்கு இருந்துட்டான். அவிஸ்மிருதி மனசுலேருந்து மறக்காம இருந்துட்டா போதும் பிரபு. மற்றெல்லாம் மறந்து போட்டோம். என் பேர் மறந்து போட்டோம், ஒண்ணு என் ஊர் மறந்து போயிட்டோம், இது கையின்றது மறந்து போட்டோம், இது கண்ணுன்றது மறந்து போட்டோம், நான் யாருன்றது மறந்து போட்டோம், எல்லாமே என்னை விட்டு அழிஞ்சு போட்டோம். ஆனா இந்த ரூபம், இந்த ஒரு மரண சுகம், இந்த ஒரு தரிசன சுகம் மட்டும் என்னை விட்டு நீங்காது இருக்கும்படியா கிருப பண்ணுங்கன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கிருப பண்ணிட்டார். பரம சந்தோஷமா இருந்தார். அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு திருவடி பக்கத்துல உட்கார்ந்து, பிரபு இந்த தரிசனத்திலேயே தொலைக்கணும், என்ன பண்றது பிரபு? நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியாது, சொல்லும்போது நல்லா இருக்கு பிரபு. ஆனா மனசுக்குள்ள ஒரு காம்பீரியமான ஒரு பிரேம லபிக்க மாட்டேங்கிறது. எத்தனையோ ஆச்சாரம் அனுஷ்டானம், கோவில்ல போய் பூஜா விதிமுறைகள்லாம் பண்ணினாலும் கூட சுலபமா ஏதானும் இருந்தா தேவலையேன்னு தோன்றதே பிரபு. என்ன பண்ணலாம் சொல்லும் போது எப்பொழுதுமே இந்த பிரேமையில நீங்கி விளையாது. இந்த பிரேம சாகரத்துல மறந்து போய் கிடக்கணும், அப்படியே இருக்கணும் பிரபு. அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே சைத்தன்ய மகாபிரபு தலையில கை வச்சுட்டு அப்படி கோடி விட்டுட்டே சொன்னார், நாம சீக்கிரம் பண்ண ஒண்ணுதான் கலியுகத்துல இதை விட்டா வேற கதி கிடையாது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் எது வேண்டுமானாலும் தரக்கூடியது நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். பிரேமையும் அதுதான் தரும். அதனால விடாம சொல்லின்றார். ஆனா நாம சங்கீர்த்தனம் எத்தனைக்கு எத்தனை ஸ்ரத்தையோட சொல்லிட்டு வரையோ அத்தனைக்கு எத்தனை சுத்தமான ஒரு பிரேமம் நிச்சயமா லபிக்கும், சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சார். உடனே அவர் கேட்டா, பிரபு நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏதான நியமங்கள் இருக்கா? கோவில்ல போனா இப்படித்தான் பிரதட்சணம் பண்ணலாம், இங்கதான் சேவிக்கணும், நிறைய மூர்த்திகள் இருந்ததுன்னா இடதுகை பக்கம் வலதுகை பக்கம் ரெண்டு பக்கம் மூர்த்திகள் இருந்தா அப்ப நடுவில் சேவிக்கப்படாது அப்படின்னா நிறைய சாஸ்திரங்கள்லாம் உண்டு. பின்னாடி கருடன் இருக்கா, ஆஞ்சநேயர் இருக்கா, அங்க சேவிக்கப்படாதுன்னு இருக்கு. துவசம்பதிக்கிட்ட சேவிக்கலாம், சில இடங்கள் எப்படி சேவிக்கலாம், வடக்கு பக்கமா சேவிக்கலாம், தெற்கு பக்கமா, எவ்வளவோ நியமங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ஏதாவது நியமங்கள் இருக்கா பிரபு? யார் சொல்லணும், யார் சொல்லக்கூடாது, எந்த நேரத்துல சொல்லணும், எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல சொல்லக்கூடாது, எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சொன்னா விசேஷம்? ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தா அந்த சந்தர்ப்பங்களை சொன்னா விசேஷம்னு இருக்கு,
சில மந்திரங்கள்லாம் இருக்கு, வேத மந்திரங்கள். அதெல்லாம் சூரிய கிரகண காலத்திலையும் சந்திர கிரகண காலத்திலையும் சொன்னா விசேஷம். சந்தியாவந்திர மந்திரங்கள் எல்லாம் அந்தந்த நேரங்கள்ல சொன்னாதான் பெரியதான ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். லேட்டா சொல்லும் போது சொன்ன மாதிரி இருக்குமே ஒழிய பெரியதான ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது. அந்த மாதிரி பிரபோ இது எப்ப சொன்னா முழுமையான பலன் கிடைக்கும், அதனால சொல்லுங்கோ அப்படின்னு தான் கேட்க உடனே அவர் சொன்னார், எந்த விதமான தேச கால வர்த்தமான நியமங்கள் இல்லாத ஒண்ணு நாமசங்கீதம் ஒண்ணுதான் பார்ப்போம். விடாம சொல்லிட்டு வா, என்ன பண்ணாலும் மனசை எம்பெருமான் திருவடியில ஒப்படைச்சுடு, என்னை காப்பாற்றுவதற்கு பகவான் இருக்கான் ஜடமா நம்பு. வாழ்க்கையுடைய விஷயங்கள் எல்லாம் அவளுடைய பிராரப்த மாதிரி மாறிண்டு கிடக்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா என்னமோ தோன்றது, புதுசு புதுசா விஷயம் நடக்கிறதுனா இது உலகத்துடைய விஷயம் இல்லை, அவளுடைய பிராரப்த விஷயம், அவ்வளவுதான். சில சமயம் பார்த்தா சில பேருக்கு ஒண்ணுமே வாழ்க்கை அப்படின்னு நல்லா இருக்கு, சாதாரணமா போச்சு, ஒன்று பெருசான மாற்றம் இல்லைன்னு. அதே பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா இன்னைக்கு ஒரு பயங்கரமா இருக்கு வாழ்க்கை, சொல்லவே நெடுங்கிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா வாழ்க்கை ரொம்ப துக்ககரமா இருக்குங்க. ஒரே மாதிரி தானே இருக்கணும், மாறி மாறி வரது. அதே சந்தர்ப்பத்தை வேகத்தில் வேற மாதிரி இருக்கு. அவளுடைய பிராரப்தத்துக்கு தகுந்தா போல இந்த வாழ்க்கை பல்வேறு விதமான திருப்பு முனைகளோட அமைஞ்சுட்டே இருக்கு. காத்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் இந்த பிராரப்தம் திடீர்னு எல்லாத்தையும் மாற்றி விடுறது. நன்னா சரீரத்தோட நல்லா ஜம்மு இருக்கு. அதில் 10 மணிக்கு அழகா ஏதோ ஒரு காப்பியோ ஏதோ சாப்பிடுறோம், 11 மணிக்கு பார்த்தா வயசெல்லாம் என்னமோ பண்றது, அஜீரணம் பண்றது, எங்கேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த வயசு நேரத்துல போய் கேட்டா இதனால உனக்கு உடம்பு சரியில்லாம நிச்சயம் அதே காபி தான் குடிச்சிருக்கு, அதே நேரம் தான் குடிச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு குடிச்ச காபி வயிற்றுல அஜீரணம் பண்ணி உடம்புக்கு ஒத்துக்காம போகணுமா? பிராரப்த கர்மா இந்த காபி ரூபத்துல வயிற்று ஒரு கலக்கி நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு சங்கல்பம் பண்ணிருக்கு. எந்த ரூபத்துல இந்த பிராரப்தம் வருதுன்னு தெரியாம ஏதோ ரூபத்தை வந்துருக்கு. அதனால எப்படியோ இந்த பிராரப்தத்தினால வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடந்துருக்கு. அதனால என்ன வேணா நடக்கட்டும்னு சொல்லி நீ பாட்டு நாமஜம் பண்ணிட்டு இருந்த பிராரப்தம் கூட தானும் நசிஞ்சு போயிடும். ஏன்னா பிராரப்தத்துக்கு எப்படா பலம் உண்டுன்னு கேட்டா நம்முடைய பலத்தை இருக்கும்போது அதுக்கு பலம் உண்டு. நம்முடைய பலத்தை விட்டுட்டு வேற யாராவது பலத்தையா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இந்த பிராரப்தம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சின்ன குழந்தை இருக்க தன் சயபலத்தை இருக்குன்னா இதற்கு ஒரு நாய் ஓடி வந்ததுன்னா இது அழணும், அழ முடியும், அங்கே ஓட முடியும். சமயத்தில் பயங்கர ஓட கூட முடியாது. இந்த நாய் நல்லா பயமுறுத்தும், கத்தி 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 பயமுறுத்தும். இதே ஒரு தாயோடைய தந்தையோட இந்த குழந்தை இருந்து விடுச்சுன்னா இந்த நாய் அங்கேருந்து கிளம்புற ஹைஷூ அப்படின்னு அதே ஹைஷூ இந்த குழந்தை சொன்னாலும் போகாது. இந்த குழந்தைக்கு அதே பழக்கமா எடுத்து கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அப்பா அம்மா சொல்றதை பார்த்து பழக்கப்படுறதுனா கூட ஹாய் ஷூனா கூட நீ என்ன ஷூட உனக்கு என்ன பலம் இருக்கு, நான் கடித்தா நீ இறந்து விட அந்த நாய் ஓடாது. ஆனா ஒரு தாயார் இருக்கா, ஒரு தகப்பனா இருக்கான்னா இவன் நம்மளை அடிச்சுனா நம்மளால தாங்க முடியாம ஓடிப்படுறது. ஒரு தாயார் தகப்பனா இருக்கு ஒரு நாய் பயப்படுறோம்னா கிருஷ்ணனுக்கு பிராரப்த கர்ம ஓடி 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 ஓடும். இல்லையே பாவம் சார் புல்லன் தொழிந்தன கொள் அப்படின்னு சார் சுவாமி அம்மாதார் சொல்லாத இடத்துல என்னுடைய பெரிய பாவம் எல்லாம் இருந்தது, நான் தேடிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் எங்க போயிருக்குன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன், என்ன பண்றது பாவம் என்னிடத்து விளையாடுறதுக்கு வந்தது, என் கூட கிருஷ்ணன் விளையாடிட்டு இருந்தான், அவனுக்கு கோபம் வந்தது, ஒரு அடி அடிச்சுட்டான், எங்க போய் ஒழிஞ்சதுன்னு தெரியல, நான் தேடிட்டு இருக்கேன் சார். கிருஷ்ணனோட நம்ம விளையாடிட்டு இருந்தோம்னா நம்மோட விளையாடி இருந்த பிராரப்தம் வந்து கொடுத்தனா பகவான் நானும் ஒண்ணு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கோம், நீ யாரு 3வது ஆள் குறுக்கிடுறேன்னு சொல்லி ஒரு கொட்டு வச்சு அனுப்பி விடுறான். அப்ப என்ன பண்றான், பிராரதோட வழி இல்லாம ஓடி ஒழிஞ்சு அழிஞ்சு போயிடுறான். அவ்வளவு சிரேஷ்டம். அதனாலதான் பெரியவா சொல்றா எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ. அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போதுதான் கிருஷ்ணன் நம்மளோட விளையாடிட்டு இருக்கான். நாம சங்கீர்த்தனம் சொல்றதே விளையாட்டு தான். கிருஷ்ணன் இந்த நாட்கள விளையாடுறான், சரீரத்துல விளையாடுறான். பகவான் நம்ம கூடவே இருந்து ஆடி பாடி சுத்தி விளையாடு, நமக்கு கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ. நம்ம ஆனந்தமா நாமஜம் பண்ணி ஆடிட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி அவன் கும்மி அடிச்சுட்டு இருக்கான். நிஜமாவே அவன் சுத்தி அடிச்சுட்டு இருக்க சமயத்துல பிராரப்த கர்மா வர முடியாது, யம தர்மராஜா வர முடியாது, கஷ்டப்படுத்துறவா யாருமே வர முடியாது. அதனால நமக்கு அவன் கண்களுக்கு பவிக்கிறானோ இல்லையோ, ஆனா நாமஜபம் பண்ணா சத்தியமா அவன் நம்ம கூட இருந்தே ஆகணும். இது அவனுடைய கர்மம். நம்ம கர்மா இது பண்ணிட்டோம், அந்த கர்மம் பண்ணி ஆகணும். அந்த கர்மம் அவன் பண்ணும்போது மற்ற எதுவும் தன்னுடைய கர்மாவை நம்ம இடத்துல செயல்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி அவ்வளவு சிரேஷ்டமா இந்த எம்பெருமானோட நாம சங்கீர்த்தனை சொல்லுன்னு சொல்லி இந்த சார்வபௌமருக்கு சொன்னார். ஆனந்தமா அதிவிசேஷமா அவரும் சொல்ல ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் விசேஷமான தரிசனங்கள். நித்தியம் பகவன் நாம சங்கீர்த்தனம், நித்தியம் ஜெகநாத தரிசனம், நித்தியம் மகாபிரசாதம், நித்தியம் கடற்கடலை தீர்க்கமாறது, நித்தியம் கடற்கடலை உட்கார்ந்து நாமஜபம் பண்றது. பூரிஷேத்திரம் முழுக்க 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 இந்த கௌராங்க மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு நிமாயி பண்டிதனுடைய ஆதிக்கம் வந்துடுச்சு. நீலாச்சலம் முழுக்க 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 நாம சங்கீர்த்தனம். அவரவர்கள் விசேஷமா எல்லாரும் நீலாச்சலத்துக்கு வரதும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துக்கு வரதும் இந்த சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கறதும் அவரிடத்துல நாம சங்கீர்த்தனத்தை கேட்கறதும்
அவரோட சேர்ந்து சொல்றதும் பிராரப்தம் அழிஞ்சு போகிறதும் பரமானது அனுபவிக்கிறதுமா ஒவ்வொரு நாளும் பயந்து ஆச்சு. ஒரு மாசம் 2 மாசம் அப்படி இருந்துட்டா சைத்தன்ய மகாபிரபு சரி கிளம்பலா. ஏன்னா எல்லா ஜனங்களையும் பவித்திரமாக்கணும், எல்லா ஜனங்களையும் பவித்திரமாக்கணும். 5 பேர் பவித்திரமாக்கினா போதுமா? ஒரு வைத்தியன் இருக்கான்னு சொன்னா எங்கெல்லாம் முடியும் அங்கெல்லாம் போய் நோயாளிகளை சரி பண்ணாதான் வைத்தியத்துக்கு ஒரு பெருமை. ஒரு ஊர்ல இருக்க 5 பேர் சரி பண்ணிட்டோம், அந்த 5 பேருக்கு அப்பப்போ உடம்புல அதே மருந்து ஒரு மருந்து 5 பேர் சரி பண்ணிட்டோம், வாழ்க்கை முழுக்க 5 பேரை சரி பண்ணோம். ஆனா வைத்தியனுக்கு ஒரு பெருமை கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன்னு சொல்லி ஆச்சுன்னா, ஒரு மகானுபாவர்னு சொல்லி ஆச்சுன்னா, எங்கெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் ரோகம் இருக்கோ அந்த ரோகம் இருக்கிற இடத்துக்கு போயே ஆகணும். அந்த ரோகத்தை சரி பண்ணியே ஆகணும். ரோகத்தை ரோகத்துக்கு குறைச்சலே கிடையாது. எங்க திரும்பினாலும் ரோகமயமா தானே இருக்கு. மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக, வேற ஒன்றும் கிடையாது கலியுகத்தை. அப்படி கிடக்கிற இந்த கலியுகத்தை எங்கெல்லாம் முடியுமோ, ஏன்னா அவளுடைய காலமும் பயந்துருக்கு. எப்படி நம்முடைய காலம் போகிறதோ அவளுடைய காலமும் கிடையாது. நமக்கு ஒரு வயசு ஆகும்போது அவளுக்கு ஒரு வயசு ஆகிறது. அவெல்லாம் ஒரு கணக்கு பண்ணிட்டு இருக்கா, இத்தனை காலகட்டத்துக்குள்ள ஒரு வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அந்த மாற்றக்கூடிய சக்தி லோகத்துல யாருக்குமே கிடையாது. சுவாமி ராமானுஜர் 120 முடிவு பண்ணா கிளம்பிட்டார். பகவான் கடை இன்னொரு 10 வருஷம் இருக்கப்படாதவா? வேற ரங்கன் கணக்கெல்லாம் வேற பேசுறான் சுவாமி ராமானுஜர் இடத்துல. நடுவில் ஒரு 12 வருஷம் நீங்க இல்ல, மேல்கோட்டையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதுன்ற. நீ கணக்குல சேர்த்துக்கா, நான் கணக்குல சேர்ந்த கிளம்புறேன்னு பகவான் இப்படி எல்லாம் கூட பேசி பார்க்கிறான். நடக்க மாட்டேங்க. சில சந்தர்ப்பங்கள்ல பக்தர்கள் கிளம்ப மாட்டேங்கிறான். துக்காரம்லாம் வரமாட்டேன்னு அடம் பண்றார். பண்றான், வாடா வாடா வாடா, நான் வரமாட்டேன்னு ஓடுறார். எதுக்குடா ஓடுறாருன்னா வைகுண்டம் கூப்பிட எனக்கு வேண்டாம்னு ஓடுறாராம். அந்த பன்றிபுரத்தை விட்டுவிட போதும், தயவு செய்து வைகுண்டமே கஷ்டப்படுத்தாதேன்றாராம். உடனே பாண்டன், ஏண்டா வைகுண்டம் கஷ்டமாடா? ஆமா, இந்த சந்திரபாகா நதி மாதிரி வருமா, இந்த மூட ஜனங்கள் மாதிரி வருமா, பசியிலையும் மழையிலையும் வெயிலையும் வேலையிலும் ஆடி பாடி குதிச்சு பாண்ட விட்டல் 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 ஒரு குதி குதிக்கும். ஒரு 10 நிமிஷம் என்ன பஜனை பண்ணும், திரும்பி ஒரு 15 நிமிஷம் பசிக்கிறதுன்னு ஓடும், ஆகாரம் சாப்பிடும். கொஞ்ச நேரம் சாப்பிடணும், உடம்பு களைச்சு போற, ஒரு தூக்கம் போடலாமேன்னு தூங்கும். திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு சரி திரும்பி ஒரு பஜனை பண்ணலாம்னு தோன்றது. இந்த ஒரு குஷி உண்டா, பாடி பாடிட்டே இருப்பா. இது ஒரு குஷியா? இங்க வேர்க்கணும், பசிக்கணும், உடம்பு களைச்சு போகணும். அப்பப்போ பக்தி பண்ணணும், அப்பப்போ பக்தி பண்ண ஒரு சுகமா இருக்கணும். எப்பயும் பண்ண அவ்வளவு நல்லா இருக்குன்னு முயற்சி பண்ணணும். எப்பயும் பண்ண முடியல ஒரு வருத்தம் வரணும். இந்த வருத்தத்துல இன்னும் ஒரு ஆசை அதிகமாகும். இந்த ஆசை பேராசையாகும். இந்த பேராசைனால் தன் மேல ஒரு வெறுப்பு வரும். இந்த வெறுப்புல வந்து அதிகமான பிரீத்தி வரும். நீ இதை பண்ண கூடாதான்னு ஏங்குவோம். இந்த ஏக்கத்துல இன்னும் பக்தி அதிகமாகும். அதனால வைகுண்டம் வரமாட்டேன். பேராசை அதிகமாக 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 அந்த பொருள் ஒரு தீவிரமான ருச்சி வந்துடுறது. ஒரு பொருள் கிடைச்சு கொடுத்தா ருச்சி, அதுக்காக ஏங்கிறத பரம ருச்சி. அதனால வரமாட்டேன்னு பகவான் கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்துட்டு போறான். கவலைப்படாத, வைகுண்டமா தெரியாது, பன்றிபுரமாவே காட்சி கொடுக்கிற அழிச்சுட்டு போனவர். அப்படின்னா வர இதே மாதிரி அவெல்லாம் ஆடணும். இங்க யாரும் நாராயணா சொல்லப்படாது, கிருஷ்ணான்னு சொல்லப்படாது, ராமான்னு சொல்லப்படாது. உட்காந்து புரிசுத்த மந்திரம்லாம் ஜபிக்கப்படாது. எல்லாரும் விட்டல் 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 தெரியும். சரியா? சரி. அங்கே துக்காரம்னு ஒரு கூட்டம், எல்லாம் விட்டல் 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 பார்த்துட்டு ஒரு கூட்டம். அங்கேயும் நாராயணா ஓம் நமோ நாராயண பகலான்னு கூட சொல்றதுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டம். கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு சொல்ல அங்க ஒரு கௌரிய கூட்டம் உண்டு. எல்லாம் அங்கேயும் பார்த்தா ஒண்ணு எல்லாம் சமம்னு சொன்னாலும் அங்கேயும் சைத்தன்ய மகாபிரபு கூட்டம், ராமானுஜ கூட்டம், சங்கர கூட்டம், மத்வ கூட்டம் எல்லாம் உண்டு அங்கேயும். அதனால தைரியமா போயிடலாம். அப்படி அழகா போறாங்களா, எங்க போய் வச்சோம்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத இடமா இருக்கும், பயப்பட வேண்டாம். அங்க போனாலும் நமக்கு சம்பந்தப்பட்ட இடத்துலதான் நம்மள இருக்க வைப்பானே ஒழிய அங்கேயும் கூட்டமாட்டி சேர்க்க மாட்டான். ஏன்னா போய் அவளோட நிக்கிறானே ஒழிய இது பிடிக்கல, எங்களுக்கு கிருஷ்ண கூட்டம் தான் என்னாலும் அங்கேயும் காந்தி வந்துடலாம். சமமே இல்லை. பச்சைமா மலை போல் நேகி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. அதனால அதுதானே விசேஷம், அதுதானே ஆனந்தம், அத்தனை சிரேஷ்டமா. அதனால பார்த்தார் சைத்தன்ய மகாபிரபு சரி போய் ஜெகநாத கஷேத்திரத்தை விட்டு கிளம்புவோம். அவர்களெல்லாம் கஷேத்திரத்துக்காக இருக்கிறது இல்லை, ஜனங்களுக்காக இருக்கா. கஷேத்திரங்கள் தான் இவாளுக்காக எங்கிட்டு கிடக்கிறது. அதனால நித்யானந்தர் எல்லாம் பார்த்து சொன்னார். ஒரு எப்பயுமே எந்த விஷயமா முதல்ல நித்யானந்தர்கிட்ட சொல்லுவார். அவர் முதல்ல ஒரு வெறுப்பேற்றுவார், அவர் முதல்ல அழுவார், அவர் திரும்ப முரண்டு பிடிப்பார். நான் 2 பேருக்குள்ள ஒரு ரகசிய ஒப்பந்தம், அது ஒரு சுகம். ஆசிரியர் சில சண்டை போட்டுட்டே இருப்பார், இது வந்தாதப்பா சேர்ந்துட்டே இருப்பார். அது ரகசிய ஒப்பந்தம். அது அந்த சிஷ்யனுக்கு தெரியும், ஆச்சாரனுக்கு தெரியும். ஒப்பந்தம்னா பேசிக்கிறது இல்லை, அந்த பாவம் மட்டும். இந்த நாயகா பாவம் மாதிரி அது ஒரு பாவம் இருக்கு. சுத்தமான ஒரு இதயத்துல 2 பேருக்கு ஒரு பாவம் உண்டு. அதனால அவ்வளவு அழகா நான் தட்சிண தேச யாத்திரை போடாமல் இருக்கேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு உடனே பிரிச்சாராம். நிதாயி எப்ப சொன்னா இவர் பிரிச்சிருவார், என்ன அவசியம் இருக்கு? ஆனந்தமா போய் ஜெகநாதன் பரம பவித்திரமா இருக்கு.
இது கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நல்லா ஜனங்கள் அற்புதமா நாம சங்கீதம் நித்தியம் ஜெகநாத பிரசாதம் ஜோரா இருக்கு. அவரை போய் சாப்பாடு நல்லா பேசுவார். ஆனா பற்றுதல் இல்லாதவர் ஆனாலும் பேசுவார். அதாவது என்ன சந்தர்ப்பங்கள்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தான் சாதாரணவன் மட்டமானவன் காண்பிக்கல அவருக்கு பெருமையும். அவருக்கு அது ஒரு பிரீத்தி. லோகத்தை எல்லாரும் தான் பெரியவன் நிரூபணம் பண்றது பிரயத்தனம் பண்ற சமயத்துல எங்கெல்லாம் முடியுமோ தான் மட்டமானவன் நிரூபணம் பண்றதுக்கான ஒரு பிரயத்தனம் பண்ணுவாங்க நிதாய். உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இல்ல எங்க அண்ணா விஸ்வரூப சன்னியாசம் வாங்கிட்டு தட்சிண தேசம் பக்கம் போனதாக கேள்விப்பட்டேன். யாதவர் பார்க்கலாமான்னு தான் போறேன். எட்டாமா வீட்டு வந்துட்டான். ஒரு இட்னோடு பயலா இருக்கும்போது ஆத்து விட்டு ஓடி போன விஸ்வரூபத்து தட்சிண யாத்திரை போறாரு. உடனே சிரிச்சார முகுந்த தத்திரவாலாம். வாஸ்தவம் தான் பிரபு, உங்களுடைய சங்கல்பத்தை மாற்றக்கூடிய அருகதை யாருக்கும் கிடையாது, தைரியம் யாருக்கும் கிடையாது. அதுக்காக சம்பந்தம் இல்லாத காரணம் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவர் பரமபதிச்சு ஒரு 3 வருஷம் மேல ஆயாச்சு. அதுக்கு மேலே ஆயாச்சு. சைத்தன்ய மகாபிரபு கிரகத்தை அவர் கிளம்பி போய் 2 வருஷம் எல்லா கஷேத்திரங்கள்லயும் போய் கடைசியில பன்றிபுரத்தை தான் சைத்தன்ய மகாபிரபுடைய சகோதரர் அந்த விஸ்வரூபன் அவ்வளவு அழகா பரம்பதம் அடைகிறார். பன்றிபுரத்தை தான் அவர் பகவானுடைய திருவடியை அடைஞ்சார். அவருக்கு எல்லா கருதும் சுத்தினார். இது அவர் கூடவே போன வாசுதேவன் இவருடைய சித்தப்பாப்பிலே திரும்ப வந்து சொல்லியிருக்கான். பத்தாளுக்கெல்லாம் தெரியும். இது சைத்தன்ய மகாபிரபு நன்னா தெரியும், இவாளுக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் கொண்டு சும்மா தட்சிண தேச யாத்திரை ஏன் பிரபு சொல்றேன், சரி அதுக்கு என்ன போச்சு, தட்சிண தேச யாத்திரை பரம சந்தோஷம், நாங்களும் வரும். முடியவே முடியாது. உடனே நித்யானந்த என்னாச்சு இவ்வளவு தூரம் வந்தோமோ, நவத்வீபத்திலேயே நீங்க வந்தவாளுக்கு இங்கேயும் தட்சிண தேசம் வர்றது ஒரு கஷ்டமா? நைட்டு நீங்க போய்த்தான் ஆகணும்டா. உடனே கையிலிருந்து மேல கும்பிட்டா சைத்தன்ய மகாபிரபு 9 வருஷம் போதுண்டாப்பா. நவத்வீபத்திலேருந்து இங்க வரதுக்குள்ள அத்தனை அட்டகாசம் பண்ணிக்கு. உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி. நீங்க பாட்டு தண்டத்தை முடிச்சு போட்டுடு. திடீர்னு பார்த்தா என்னைக்கா ஒரு நாள் காஷாய வத்திரத்தை கிழிச்சு போட்டுடு. ஒரு 10 பீனாபரத்தை கொண்டு வந்து கொடுத்து உண்மை நம்பி உங்களோட நான் வரவே மாட்டேன், அதனால மறந்து உங்களை ஐஷன் நான் போகவே முடியாதுன்னு. உடனே இவர் விட்டுட்டு உடனே பரம சந்தோஷமா எடுத்தான். அது அற்புதமா. உடனே அடுத்த கிருதாதிரர் நான் வரலாம் இல்லையா? ஆஹா, ரொம்ப விசேஷம்தான். உனக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றபடி எல்லாம் நான் கேட்டுட்டேன்னா உனக்கு சந்தோஷம். உன் மெஷன் நான் கொஞ்சம் மாறியாச்சுன்னு சொன்னா உனக்கு என்ன பிடிக்காது, சண்டை போடு, அதனால உம்மோட முடியாது. உடனே ஜெகதானந்த சத்தபோ அடிய நைஷன் போவேளா, நீ ரொம்ப கடுமையானவர். எப்ப பார்த்தாலும் சாஸ்திரம் 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 சாஸ்திரம்னு சொல்லி சன்னியாச தர்மத்தை கடைபிடிக்கிற சமயத்துல மூர்த்தியா விழுந்தா கூட இப்படிலாம் மூர்த்தியா எழுந்து உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்கன்னா அதுவும் சரிபட்டுறாரு. எல்லாரும் வாயை மூடிட்டா. முக்குந்த இருக்கிற வாயை திறக்கல, மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு சொல்லுவாரு, நீயும் உன் தோஷத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்கோன்னாராம். உனக்கு ரொம்ப கோமளமான ஒரு ஹிருதயம். ரொம்ப பரிசிரமப்பட்டு உபவாசம் இருக்கிறது, காவி வஸ்திரம் உடுத்திக்கிறது, தரையில படுத்துக்கிறது, இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. எனக்கு சுகவாசியா இருக்கணும் நீ ஆசைப்படுவ. சன்னியாச தர்மத்துக்கு அது ஒத்து வராது. அதனால உன்னையும் அழிச்சுட்டு போக முடியாது, யாரையும் அழிச்சுட்டு முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபவாதம் சமர்ப்பித்தார். உங்களுக்கு இதெல்லாம் குற்றம்லாம் இருக்குன்னு சொல்ல உடனே அத்தனை பேர் ரொம்ப வருத்தப்பட்டா. கதறின அழுகா, பிடித்தா. நித்யானந்தர் சொன்னா, பிரபு வாஸ்தவம் எல்லா இடத்தையும் தோஷம் இருக்கு. தோஷம் இல்லாதவர் தாங்கள் ஒருவரை மட்டும்தான். ஆனாலும் பிரபு யாராவது ஒருத்தர் அழிச்சுட்டு போகலாம், இல்லை யாரையும் அழிச்சுட்டு போக முடியாது அப்படின்னு. உடனே எல்லாரும் வாயை மூடிண்டா. நித்யானந்தர் திரும்பவும் கையை கூப்பிட்டார். பிரபு ஒரே ஒரு விஜாபனம், இந்த ஏழை இந்த அடிமையுடைய விஜாபனத்தை ஏற்றுக்கணும். நாங்க 4 பேரும் வேண்டாம். ஆனா இந்த கிருஷ்ணதாசன் ஒரு பிராமணன் இருக்கானே, இவன் அழைச்சிட்டு போகலாமே. ஏன்னா பிரபு சமயத்துல உங்களுக்கு பாவத்துல ஒன்றும் தெரியாது. அந்த பாவ ஆவேசத்துல நீ நர்த்தனம் ஆடுற சமயத்துல உங்களுடைய வஸ்திரத்துல யார் சரி பண்ணுவா பிரபு? வஸ்திரம் அவிழ்ந்து விழுந்தா கூட உங்களுக்கு தெரியாது. அந்த சமயத்துல நீங்க கமண்டனம் தண்டத்தெல்லாம் நடந்தாலும் எடுத்துன்னு வரதுக்காக ஒரு ஆள் வேண்டாமா? நீ எங்கேயாவது இருப்பல, எங்கேயாவது விழுந்து விடலாம், உங்களுக்கு மூர்ச்சி தள்ளிய வச்சு உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டாம். அதனால எங்களிடத்துல எல்லாருக்கும் ஒரு குற்றம் இருக்கு, குறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா பிரபு இந்த கிருஷ்ணதாசன்ற இந்த ஒரு பிராமண மத்தியாவது அழிச்சுட்டு போங்க. ஏன்னா இவன் நிச்சயமாவே உபகாரம் பண்ணுவான், எங்களை மாதிரி உபதிரவம் பண்ணக்கூடியவன் இல்லை. நல்ல வினயம் உடையவன், அத்தியாச்சரியமான பக்தி உடையவன், நீங்களும் பார்த்திருக்க. அதனால என்னுடைய இந்த விஞ்ஞாபனத்தை மட்டும் நீங்க தயவு செய்து நீங்க ஏற்றுக்கணும்னு சொன்ன உடனேயே இவருடைய இந்த பிரேம விண்ணப்பத்தை சைத்தன்ய மகாபிரபுனால நிராகரிக்க முடியலை. சைத்தன்ய மகாபிரபு சரி உங்களுடைய கட்டளை அதுவா இருந்தா அப்படியே ஐஷண்டு போறேன், என்ன பாக்கியம் பாருங்க. அதுக்குதான் ஒரு சத்சங்கத்தோட இருக்கணும். கிருஷ்ணதாசி வாழ போல ஒரு பெரிய ஒரு பக்தன், சிரேஷ்டமான ஒரு மகோன்னதமான நிலைமையில இல்லை.
ஆனாலும் இவரோட ஒற்றின் இருக்க ஒரு காரணத்தினாலே இவன் 4 பேர் வேண்டான்ற சமயத்துல நித்யானந்த ரெக்கமெண்ட் பண்றார், இந்த கிருஷ்ணதாஸ் நீங்க ஐஷிண்டு போங்க, சைத்தன்ய மகாபிரபு நீங்க ஐஷிண்டு போங்கன்னு சொல்ல, சைத்தன்ய மகாபிரபுவோட தனியா போகக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் இந்த கிருஷ்ணதாஸ்ல இந்த ஒரு பிராமணனுக்கு மட்டுமே வாய்ச்சு. அதனாலதான் தெரியவா எல்லாருமே சொல்ற, சத்சங்கத்துல ஒரு சங்கத்துல ஒரு இடம் பெற்றுடுங்க, சத்சங்கத்தோட ஒரு சம்பந்தம் வச்சுக்கோங்க. ஏதான ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது உத்தமமான ஆச்சாரி புருஷாலுடையாவது மகாத்மாக்கள் கூடையாவது கொஞ்ச நேரமாவது ஒரு ஏகாந்தமா இருக்கும்படியான ஒரு பாக்கியம், அவளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பிராப்தியை தான் கிடைக்கும். நல்லா சத்சங்கத்தை அவ்வளவு விசேஷமா சொல்றாங்க. அசங்கத்துக்கு சமமா எதுவுமே கிடையாது.